ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே மகிழ்ச்சியாய் மனரம்யமாய் தேவ கிருபையில் நிலைத்திருக்கிறவர்களாய் காண கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. நேற்றைய தினத்தில் ஆராதனைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். சாயங்காலத்தில் யூத் மீட்டிங், துதி ஆராதனை, சண்டே ஸ்கூல் எல்லாத்தையும் கர்த்தர் மகிழ்ச்சிகரமாய் நடத்தி கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த இரட்டிப்பான வல்லமை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய தொழில்களிலே நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய சபையாரை குறித்து எப்படி சொல்கிறார் பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப வாஞ்சையா இருக்கிறவர்களே, எனக்கு சந்தோஷமா இருக்கிறவர்களே, எனக்கு கிரீடமா இருக்கிறவர்களே, பிரியமானவர்களே எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தபடி உங்கள் சபையில உங்கள் போதகர் உங்களை குறித்து இப்படி சொல்ல முடியுமா? எப்படி? எனக்கு பிரியமானவர்களே, வாஞ்சையானவர்களே, எனக்கு சந்தோஷமா இருக்கிறவர்களே, கிரீடமா இருக்கிறவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இப்படி சொல்லிட்டே நிறைய காரியங்களை சொல்லிட்டே வர்றார். ஆனா அதுல முக்கியமா இந்த காலைவேளையில் நான் சொல்ல விரும்புறது என்னவென்று கேட்டால், விசேஷமாய் நேற்றைய ஆராதனைகள், நேற்றைய துதி ஆராதனை, இவைகளின் நடுவில் நீங்கள் கேட்ட வார்த்தைகள், பாடல்களின் வெளிச்சத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், கீழே குழியில படுகுழியில படு பாதாளத்தில் இருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், நல்ல உயரத்துல மலை உச்சிக்கு போயிருக்கும் எனக்கு தெரியும், எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும், திரும்ப அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தட் மீன்ஸ் நேற்று கேட்ட செய்தியை போல எந்த சூழ்நிலையிலும் திடமனதாக உறுதியான நிலைப்பாடோட வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். போதிக்கப்பட்டேன். ஏன் என்று கேட்டால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அந்த சூழ்நிலை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏன் என்று கேட்டால், எல்லா சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற ஒரு உண்டு, அவர்தான் என் ஆண்டவராகிய கர்த்தர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்று கேட்டதான செய்தியின்படி செய்ய, முதல் சர்வீஸில் ஆனாலும் சரி, 2வது சர்வீஸில் ஆனாலும் சரி, கர்த்தர் வல்லமையாய் இடைப்பட்டார். அதே போல சாயங்கால துதி ஆராதனையிலே வல்லமையாய் கர்த்தர் இடைப்பட்டார். பெற்றுக்கொண்ட அத்தனை ஆசீர்வாதங்களை உள்வாங்கி அதில் நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க, பட்டினியா இருக்க, பரிபூர்ணம் அடைய, குறைவுபட போதிக்கப்பட்ட, அதாவது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதன் நடுவில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எனக்கு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தை கிருபை தாங்க. இந்த வசனங்களை உள்வாங்கி அந்த வசனங்களின் வழி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ளும். இன்றைக்கு நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் நற்கந்தமாய் விளங்க உதவி செய்யும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. God bless you abundantly again and again and again and again. Amen.